வணக்கம். நாம நம்ம மனச பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதையே தலைகீழா மாத்தின ஒருத்தர் இருக்கார். அவர்தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவரோட அந்த மனதின் வரைபடம், அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் மேப்பை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, நம்ம மனசோட ஆழத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க எண்ணங்கள், உங்க உணர்வுகள், ஏன் நீங்க எடுக்கிற முடிவுகள்ல முக்கால்வாசி உங்களுக்கு தெரியாத, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத உங்க மனசோட ஒரு பகுதியிலேருந்து வருதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்குல்ல? இதுதான் ஃப்ராய்டோட முக்கியமான கேள்வி. நம்ம மனச புரிய வைக்கிறதுக்காக ஃப்ராய்ட் ஒரு சூப்பரான உதாரணம் சொன்னாரு. ஒரு ஐஸ்பர்க், அதாவது பனிப்பாறை எடுத்துக்கோங்க. அதோட சின்ன நுனி மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா அதோட மிகப்பெரிய பகுதி ஒரு மலை மாதிரி தண்ணிக்கு அடியில மறைஞ்சிருக்கும். நம்ம மனசும் அச்சசலா அப்படிதான் இருக்குன்னு அவர் சொன்னாரு. சரி, இந்த பயணத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம மனசோட மேப்பு, அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான ஆளுங்க யாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஈகோவோட சீக்ரெட் வெப்பன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ஃப்ராய்டோட தியரி இன்னைக்கும் ஏன் முக்கியம், அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அலசுவோம். சரி வாங்க, முதல்ல நம்ம மனசோட மேப்பை பத்தி பார்க்கலாம். அந்த ஐஸ்பர்குக்கு அடியில அப்படி என்னதான் இருக்கு? வாங்க நோண்டி பார்ப்போம். ஃப்ராய்டோட மேப் படி நம்ம மனசுல 3 லெவல்ஸ் இருக்கு. முதல்ல கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நனவு நிலை. இது நீங்க இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அது. ரெண்டாவது ப்ரீ கான்ஷியஸ், அதாவது முன் நனவு நிலை. இது எப்படின்னா, உங்க ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டா டக்குன்னு சொல்வீங்கல்ல, அந்த மாதிரி ஈஸியா ஞாபகத்துக்கு வர்ற விஷயங்கள். ஆனா இதுலயே ரொம்ப பவர்ஃபுல் எது தெரியுமா? மூணாவது லெவல், அன்கான்ஷியஸ் மைண்ட், நனவெளி நிலை. இங்கதான் நம்மளோட அடக்கி வச்ச ஆசைகள், பயங்கள், ரகசிய எண்ணங்கள் எல்லாமே ஒரு பெட்டிக்குள்ள பூட்டி வச்ச மாதிரி இருக்கும். இங்க தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. ஃப்ராய்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம மனசோட செயல்பாடுகள்ல கிட்டத்தட்ட 90% இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் நடக்குதாம். அப்ப பாத்துக்கோங்க, நம்மளை இயக்குற உண்மையான டிரைவர் யாருன்னு. நமக்கு தெரியாமலே நம்மளோட ஒவ்வொரு முடிவையும் இந்த மறைமுக சக்தி தான் கண்ட்ரோல் பண்ணுது. சரி, இப்போ நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டும் சமாதானம் பேசிக்கிட்டும் இருக்கிற 3 முக்கியமான கேரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த 3 பேர் தான் இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இதுல இட்ங்கிறது ஒரு அடம்பிடிக்கிற குழந்தை மாதிரி. எனக்கு இப்போ சாக்லேட் வேணும்னா வேணும், அவ்வளவுதான், உடனே கிடைக்கணும்னு நினைக்கும். சூப்பர் ஈகோங்கிறது நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க மாதிரி. தப்பு சரி, சமூகம் என்ன சொல்லும், இப்படிதான் இருக்கணும்னு ரூல்ஸ் போடும். இந்த 2 பேருக்கும் நடுவுல மாட்டி முழிக்கிற ஒரு ஆள் இருக்கார்ல, அவர்தான் ஈகோ. அடம் பிடிக்கிற குழந்தையும் சமாளிக்கணும், ரூல்ஸ் போடுற பெரியவங்களையும் சமாளிச்சு எது சரிப்பட்டு வருமோ அதை செய்ய வைக்கிற வேலை தான் ஈகோவோடது. பாத்தீங்களா ஈகோவோட வேலை எவ்வளோ கஷ்டம்னு? இட்டோட ஆசைகளையும் பூர்த்தி செய்யணும், ஆனா அது சூப்பர் ஈகோவோட ரூல்ஸை மீறாம மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி செய்யணும். இந்த பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆனா போதும், நமக்குள்ள டென்ஷன், கவலை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ இந்த டென்ஷனை ஈகோ எப்படி தான் சமாளிக்குது? அதுக்கு தான் அது கையில சில சீக்ரெட் வெப்பன்ஸ் வச்சிருக்கு. வாங்க அந்த ஆயுதங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த சீக்ரெட் வெப்பன்ஸ்க்கு பேரு தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ், அதாவது தற்காப்பு வழிமுறைகள். சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு வர்ற டென்ஷன்ல இருந்தும் கவலையில இருந்தும் நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக நமக்கே தெரியாம நம்ம ஈகோ பண்ற சில தந்திர வேலைகள் தான் இது. அதுல சில உதாரணங்கள் சொல்றேன் கேளுங்க. ரிப்ரெஷன், அதாவது கஷ்டமான விஷயங்களை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிடுறது. டினையல், ஒரு கெட்ட உண்மை நடந்தாலும் இல்லவே இல்லைன்னு மறுக்கிறது. ப்ரொஜெக்ஷன், நம்மகிட்ட இருக்கிற தப்பா மத்தவங்க மேல போட்டு பேசுறது. அப்புறம் ரேஷனலைசேஷன், நாம செஞ்ச தப்புக்கு சப்பக்கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஃப்ராய்டோட இந்த ஐடியாஸ் எல்லாம் உளவியல் உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே உண்டு பண்ணுச்சு. ஆனா அதே அளவுக்கு பயங்கரமான விமர்சனங்களையும் சந்திச்சுது. அவர் சொன்னது உண்மையிலேயே புரட்சியா இல்ல ஒரு காலாவதியான கதையா? வாங்க 2 பக்கத்தையும் பாப்போம். முதல்ல விமர்சனங்கள். ஃப்ராய்டு எல்லாத்துக்கும் செக்ஸ் தான் காரணம்னு சொல்றாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றத சயின்ஸ் படி நிரூபிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அவரோட ரிசர்ச் எல்லாமே ஒரு சின்ன குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை வச்சு பண்ணது, அதனால இதை எல்லாருக்கும் பொருத்தி பார்க்க முடியாதுன்னும், சமூகம் கலாச்சாரம் இதையெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இவ்ளோ விமர்சனங்கள் இருந்தாலும் ஃப்ராய்டோட பங்களிப்பை நம்மளால ஒதுக்கவே முடியாது. ஏன்னா நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு அன்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குன்னு இந்த உலகத்துக்கே முதல்ல சொன்னது அவர்தான். இன்னைக்கு இருக்கிற சைக்காலஜி தியரிகளுக்கு அவர்தான் அடித்தளம் போட்டார். நாம சும்மா பேச்சு வாக்குல சொல்ற ஃப்ராய்டியன் ஸ்லிப், அதாவது வளர்றதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் கொடுத்ததுதான். சோ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். ஃப்ராய்டு எல்லாத்துக்கும் சரியான பதில சொல்லிட்டாராங்கிறது முக்கியமில்ல. ஆனா மனச பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய சரியான கேள்விகளை முதல்ல கேட்டதே அவர்தான். அதுதான் உளவியல்ல ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. இப்போ உங்களுக்குள்ளேயே சில கேள்விகள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த தடவை நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்கும்போது ஒக்க நிமிஷம் யோசிங்க.
இந்த முடிவை எடுக்கிறது யாரு? நீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்க கான்ஷியஸ் மனசா, இல்ல உள்ளுக்குள்ள அடம்பிடிச்சிட்டு இருக்கிற அந்த குழந்தையா, இல்ல உங்களுக்கே தெரியாம ஆழத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிற உங்க ரகசிய மனசா?